Hey Fred Vlogs. So today is Friday night. இப்போ எங்க கிளம்புறோம்னா ரேஷ்மா பாய் ரேஷ்மா பேச மாட்டா கோவத்துல இருக்கா. ஏன்னா ஃப்ரைடே நைட்டு ஜெர்சியை போட்டுக்கிட்டு இப்படி கிளம்பணும்னா எந்த பொண்டாட்டி தான் விடுவா. ஏற்கனவே சண்டே மார்னிங் ஒரு நாளைக்கே வந்து ஏதோ அப்படி இப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு என்ன விஷயம்னா என் பர்த்டே பார்ட்டிக்கு பாய்ஸ்லாம் வந்தானுங்கல்ல. அந்த டைமில் வந்து கார்த்தி வந்துட்டு ஸ்டிச் பால் மேட்ச் ஆடணுன்ட்டு எங்கள் அண்ணன்ட்ட கேட்டிருக்கான். எங்கள் அண்ணனும் ஒரு ஸ்டிச் பால் எப்போ பார்த்தாலும் அவன் ரெகுலராக விளையாடுறது அவன் ஒரு டீம் வச்சுருக்கான் அபுதாபியில். வா இப்போயே டீம் புக் பண்ணிடலாம், இப்போயே கிரவுண்டு புக் பண்ணிடலாம், இப்போயே வா டீம் போட்டுருவோம் அப்படின்ட்டு புக் பண்ணிவிட்டு நான் போய் பார்ட்டிக்கு போயிட்டு எல்லாம் சர்ப்ரைஸ் ஆகிட்டு பார்த்து நிற்கிறேன். எங்கள் அண்ணன் வந்து உனக்கு தெரியுமா அடுத்த வாரம் மேட்ச் இருக்குது வெள்ளிக்கிழமை வந்துரு அப்படின்றான். என்ன சொல்கிற அப்படின்னா ஆமாம்மா உங்கள் டீம் எல்லாம் ரெடி. எங்கள் டீம் வரமாட்டானுங்களே, ஸ்டிச் பால் வரமாட்டானுங்களே, டென்னிஸ் பால் மட்டும் தான் ஆடுவாங்க. உங்கள் டீம் தான் வந்து ஸ்டிச் பால் ஆடணும்னு ஆசைப்பட்டானுங்க வா அப்படின்ட்டானுங்க. சரி ஓகே, நானும் ஸ்டிச் பால் ஆடிக்கிட்ட 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டிச் பால் ஆட போகிறோம். ஸோ பாய்ஸ்லாம் அங்கே போயிட்டு ஒரே ஃபன்னு தான் இன்றைக்கி. ஏன்னா இதில் வந்து எங்கள் டீமில் நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பால் ஆடுறானுங்க. அவனுக்கு டென்னிஸ் பாலில் எவ்வளோலாம் சூப்பராக ஆடுவானுங்களோ இங்கே ஸ்டிச் பாலில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஓகே ரேஷு பாய் டாட்டா. வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா. நபிலா நீ வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. கடைசி நேரத்துல வரமாட்டேன்னு சொல்லிடுவேன்னு நான் நினைச்சேன். டீம் அசம்பிள் பண்ணி ஏன்டா எல்லாரையும் அசம்பிள் பண்றதுக்குள்ள போதும். ஓகே, எக்ஸைட்மெண்ட்ல ஓவர் ஃபாஸ்டா வந்து நம்ம தான் கிரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் ரீச் ஆயிருக்கோம். 12:30 மணி மேட்சுக்கு 11:30க்கு ரீச் ஆயிட்டோம். கிரவுண்ட்ல ஏற்கனவே வேற ஒரு டீம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வாவ், கிரவுண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு, அருமையான கிரவுண்ட். வாவ், நான் பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் நோக்குற நம்பர் 25 தான். ஓபன் பண்ணுங்க ரோக்கி. இது சொல்லுங்கடா, உள்ள ஒரு பாடி இருக்குன்ட்டு. நான் கிரவுண்ட பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஏங்க நீங்களாவது கதவை தட்டுறது இல்ல, தள்ளியான்ட்டு. என்ன விளையாட வந்தோமோ அதை விளையாட மாட்டோம், அதை தவிர்த்து எல்லா ஆட்டமும் விளையாடுவோம். இது ஆடி இப்ப டயர்ட் ஆயிரணும் அப்படிதானே. இங்க நம்ம கிரவுண்ட்ல போய் நின்னாலே வார்ம் அப் ஆயிடும், அந்த அளவுக்கு வேக் அடிக்குது. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. எவ்வளவு நாள் அங்க இருக்கு அவனா நீ? கிரவுண்டோட பிட்ச் கண்டிஷனை பத்தி சொல்லுடா. நல்லா இருக்குமா பேட்டிங் பண்ண? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாபி. ஸ்பின் பவுலிங் எடுப்படுமா சொல்லுடா. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேரா விடுறதுக்குனே வருவாங்க. நானும் வந்திருக்கேன். நான் ஒன்னதான் சொல்லிட்டு வந்தேன், கார்த்தி சூப்பரா என்ஜாய் பண்ணுவான்டா, ஜாலியா என்ஜாய் பண்ணுவான்டா அப்படின்னு. இந்த எபிசோட் ஃப்ரெட் vlogsலயும் வரும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறோம். Oh my god, அங்க பாருங்க அந்த மூஞ்சில அந்த பிரம்மாண்டத்தை பாருங்க. தெரியுதா அந்த சந்திரமுகி தெரியுதா? நெட்ஸ்ல பாருங்க எல்லாம் கிடையாது. போய் பாத்துறீங்களா? சமடியூ உள்ள கீழ பார்த்தாலே தெரியும். அதான் பாரு एक्चुअली கோல்ஃப்கான ஏரியாடா. பார்த்தோனே கேமரா எடுத்து கிளம்பிட்டாங்க பாரு. பாரு அவன் பாரு கதவு கூட சாத்தல. என்னடா கதவை யாரா சாத்துவா? டே அதெல்லாம் கேட்க மாட்டார் அவர், ஆனா எதுவும் கேட்க மாட்டார். இந்தாடா கதவை யாரா சாத்துவா? கதவைய சாத்தலையா நானு? அவ்வளவு எக்ஸைட்மெண்டாடா? இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் அடி வாங்குறாரா? நான் சொல்லல, அந்த ஆட தெரியும்னு சொன்னவன்ல இவனும் ஒருத்தன். ஐ மீன் ஆட தெரியும்ல, ஆடி இருக்கேன் ஆடிருக்கேன்ற கேட்டகரியில வருவாங்க. ஆமா. அண்ட் முக்கியமான பிளேயர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேய் நீ எல்லாம் ஒரு ஆளு, உன ஆட தெரியும்னு சொல்லி இப்படி படுங்க. ஓ நீ தூங்கு. அவன் ஃபுட்பால் விளையாடி டயர்ட் ஆயிட்டான்டா இவ்வளவு நேரம். நீ ரெஸ்ட், நீ தான் வேணும் எங்களுக்கு. ஒரு 1/2 மணி நேரமா ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தான்டா. யாரு அந்த ஃபுட்பால் அங்க விளையாடி டயர்ட் ஆயிட்டான். காலை உடைச்சிட்டான். யாரா பவுலிங் போட ஒண்ணு நம்பி தான காசு கட்டி கூட்டிட்டு வந்திருக்கு. வார்ம் அப் பண்ணி டயர்ட் ஆகி படுத்துட்டடா நீ. எந்திரிங்க பாருங்க காஸ்டியூம் பாருங்க. இவங்க வந்தாங்க, நான் வந்துட்டாரா? டேய் அவன் என்னடா 11:30 மணிக்குலாம் வந்து என்னடா பண்றீங்க? இருடா, நான் இன்னும் 4 பேரை பிக்கப் பண்ணுண்டா. சூப்பரா இருக்குடா. சரியா இருக்கா? உள்ள போய் இறங்கி பாரு, பக்கத்துல போய் பாரு ரோப் கிட்ட. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. ஓ மை காட், ஹியூமிடிட்டி गाइस, நாங்க தோத்தனா ஹியூமிடிட்டி தான் காரணம். சரி இரு, லாஸ்ட் சைடுல bowling ஜெயிச்சா தோத்தா அவங்க பேட்டிங் எடுத்தா
மனசுல கொண்டு இந்த ஸ்டோக்கை தவிர வேற எதுவும் வைக்க மாட்டோம்ல. அவனுங்க இப்பதான் ஆப்போனன்ஸ்ட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்க 120 தாங்க அடிச்சிருக்கோம். ரொம்ப லோ ஸ்கோரிங்கு, ஹியூமிடிட்டி பயங்கரமா இருக்கு, டியூ இருக்கு பயங்கரமா, அடைய முடியல எங்களால, பவுன்ஸ் பயங்கரமா ஆகுது அப்படின்னா அவனுங்க அடிச்சு ஜெயிச்சிருவானுங்க 10 ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா. நாங்க போய் உட்காரோம், 2 விக்கெட் 4 விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்குள்ள பேட்டிங் அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு அறிகுறி இருக்கு கிரவுண்ட்லயே, தெரியுமா? அங்க பார், ஐயோ அங்க பார் கைஸ், எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் என்ன நடக்கும்ட்டு. ஏன்னா நம்பர் 25 இவனும் வேற 25 போட்டு வந்திருக்கான். சோலி முடிச்சு மணி 12:30 தான் மேட்ச், 11:30 தான் ஆகுது. கரெக்ட் 10 நிமிஷத்துல முடிச்சிட்டானே, என்ன பண்ணுவேன்? அதே உண்மைதான். அதுக்கு ஆப்போனன்ட் வரணும்ல, இன்னும் ஆப்போனன்ட்டே வரலையே. இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கடா, பால் எப்படி பிஹேவ் ஆகுது. சரி, இங்க தானே ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, பண்ணிடுறேன். இனிமே வீடியோல வந்து செருப்பு கட்டிடுறேன். இவன் ஏன் இன்னைக்கு தூக்கல? நீ ஏன்டா தூக்கல? கேமரா ஆல்ரெடி 2 பேர், நான் ஏன் தூக்கலையா? இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் வருது. நல்லா இருக்கு. நீ ஏன்டா என்ன தூக்கல? நீ தூக்கல. ஆல்ரெடி 2 பேர் தூக்கிட்டு தான் இருக்காங்க. நீ நடுவுல தூக்கு. அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. என்னங்க போன வீடியோல பார்த்தேன். நல்ல விஷயம் தான் பண்ணிருக்காங்க. ரைட்ரா. நம்ம இது வரைக்கும் ஆடின கிரவுண்டெல்லாம் கிரவுண்டுக்கு பின்னாடி போய் ஒரு புதர்ல போய் உச்சா அடிப்போம். இன்னைக்கு பார்த்து எப்படி வளர்ந்துருக்கோம். வளர்ந்துருக்கோமா? காசு குமார், காசு எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு. அடுத்து நம்ம துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ஒரு மேட்ச் போடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசைடாங்க ஆடணும்ட்டு. எனக்கு ரொம்ப ஆசை. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. கைஸ், அடுத்து அடுத்து நம்மளோட நாங்க எய்ம் தான். இந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல ஒரு மேட்ச் ஆடுறோம். வாழ்க்கையிலே ஆட முடியாது. வாழ்க்கையில ஆட முடியாதா? ஜெயிச்சாதான் ஆடுவோன்னு என்ன இது? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வச்சுட்டு எங்க இருந்து நாங்க ஜெயிக்கிறது? லைட்டா கீழே போட்டு ஆரம்பிடா. என்ன பொச்சு தின்னுச்சு? கார்த்தி ப்ரோ அளவு தெரியாதா? ஹைட்டா விடு. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. அப்சல் ப்ரோ, உங்களையே நம்பி இருக்கு டீம். ப்ரோ ஃபரீத் மாதிரியே தான் நீங்களும். எதுக்குமா? நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏமா அது சிரிச்சது? சிரிக்கடா, தண்ணி குடிச்சேன்டா. ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. நீங்களுமா? வாங்க 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 வாங்க. ஒரு பெரிய பிளேயர் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னா நீங்க தானா? மிஸ்டர் ஃபரீத், பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபரீதா மாறிட்டீங்களா? பேட்டா என்னது? பிஓவி. ஓகே பேட்டா, இங்க எடுத்து போடுங்க. சரி வில்ல, அப்ப நான் கேவலமான காமெடினா ரசிக்க மாட்டியா? ரைட், ஆல் ஓவர் 2 போறதெல்லாம் பாட்சா பாய் அடியாளுங்க மாதிரி தான் போறாங்க. சும்மா நீ எப்படி பேசிட்ட? ஓகே, ஆப்பனன்ஸ் இறங்கிட்டாங்க. நல்ல வலுவான பிளேயராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பராக இறங்கி போயிட்டு இருக்கிறாரு. நம்ம பாய்ஸ் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்காங்க. மோகன் வந்து விட்டார். எங்கள் அண்ணன் மூக்குத்தி மோகன் பந்து போட வந்திருக்கிறார். பந்து நல்லா போடுவாரா? அவர் போடும் ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு விக்கெட். ஆவலேன்னு நீ விக்கெட் ஆயிடுவ. மோகனோட ஃபர்ஸ்ட் பாலை பார்ப்போம், எவ்வளோ பர்ஃபார்மன்ஸாக போடுவாருன்னு. அவர் இந்த பால் மட்டும்தான் ஆடுவார். யோ சும்மா பால் போட முடியா? இந்த பால் மட்டும்தான். அப்போ ரன்னிங் பார் சூப்பராக இருக்குது. இதோ வந்து விட்டார். ஒரு அவுட்டு கிடைக்குமா எங்கள் டீமுக்கு? பலமான எதிர்பார்ப்புல அவுட்டு கிடைக்காம போயிருச்சு. மூணாவது ஓவரை முரட்டுத்தனமாக கொண்டு போக எங்கள் கௌதம்டா. நான் கூட கவினை இறக்கிடுவாங்களோன்னு நினச்சேன். கவின் பாருங்கள், எனக்கு தரலைங்கிற ஒரு வெக்ஸில் நிற்கிறோம். சரி, இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப வேர்வையாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு 4 ஸ்டெப் எடுத்தா பலன்னு கொட்டுது. இதுதான் கேமு. இஞ்சி இடுப்பழகி கவினின் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ். ஓ, நல்லா தான் ஓடுறான். அது ஒரு அருமையான மிஸ். ஆவலுடன் காத்து கொண்டிருந்தேன்னு சொல்றதுக்குள்ள கௌரத பாக்குறார் ரஃபர். இது என்னாச்சு? என்ன போங்கடா, போ, எனக்கு எந்திரிக்க தெரியும். இறுதியாக நாம் காத்து கொண்டிருந்த அந்த ஒரு அற்புதமான செயல் நடக்க போது.
ஐயோ கிர்கிருன்னு ஆயிடுச்சு. ஒரு ஃபீல்டிங் செட்டப் பண்றது ஃபீல்ட் செட்டப் பண்ணுறதுலே தெரியும். அவர் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுக்க போகிறாரு. பார்ப்போம் ஃபரீதோட வேகப்பந்துச்சு சுழல் பந்து எப்படி இருக்குங்க. சுத்தி சுத்தி வருங்க. சுற்றி சுற்றி அவர் தான் வருவார்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பாருங்க பாருங்க இப்போ பாரு. ஓ அதனால தான் கார்த்திக் கொஞ்சம் பயந்து ஹெல்மெட் போட்டாருன்னு நினைக்கிறேன். முதல் பந்து ஃபரீதின் சுழல் பந்து. உங்களுக்காக அது விடப்பட்டது, கார்த்தியாலையும் விடப்பட்டது. அம்பையர் அகலப்பந்து தான் அகலப்பந்தை அம்பையர் கையை தொட்டி. அது வார்ம் அப் முடிஞ்சு. ஒரு ரன் கொடுப்பாங்களே அதான பிரச்சனை. அது பரவாயில்லைங்க. இப்போ பாருங்க ஒரு விக்கெட் வருங்க. ஃபரீதின் அற்புதமான இரண்டாம் பந்து முதல் பந்து ரீபந்து. ஆனால் அதையும் விட்டுட்டாங்க. இது வரைக்கும் எத்தனை பால் போட்டாருன்னு எங்களுக்கும் கணக்கு இல்லை, அவருக்கும் கணக்கு இல்லை. ஆனால் ஆப்பனண்ட் நல்லா கணக்கு வச்சுட்ருக்காங்க. ஓஹோ இவங்க 2 பேருக்கும் வேணாண்டா, நடுவில் பேட்ஸ்மேன் இருக்கான்றா அப்படின்னு பேசிக்கிறாங்க போலடா. இவர் அப்படிதான் பேசிட்டு போறாரு கார்த்திக். எனக்கு போட்டாதடா, நடுவில் ஒருத்தர் இருக்கான் பேட்டை வச்சுட்டு, அவனுக்கு போடு. குட்டி மட்டை பின்னாடி உட்காந்துச்சு. இருங்கடா டிஸ்டர்ப் பண்ணாங்க. அடுத்த பால் இப்படி போட்டார் பார்த்தியா. அதுவும் என்னடா அதையும் வைடு கொடுத்துட்டாங்க. ஐயாட்ட கொடுத்து சொல்றல வேலை வெட்டியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறார். ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார் என்னடா சின்ன பிரச்சனை? ஏன்டா மத்தி வேடிக்கை பார்த்து வந்தவனுக்கு எதுக்குடா இந்த கெட்டப்பு? வந்ததுக்கு எதா பண்ணுவோம். ஆப்பனன்ட் டீம், நம்ம டீமுக்கு ஆப்பனண்டா விளையாட போற. எங்கள் அண்ணன் ஆப்பனன்ட் அணியில் ஆட போகும் சிங்கம் நின்றால் மூச்சு முட்டும் என்று உட்கார்ந்து விட்டார். முக்க வச்ச மோத்தி உன் டீம் அங்க இருக்கு, இங்க என்ன காலாட்டிட்டு உட்கார்ந்துருக்க. மூச்சு ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன். ஒரு வழியா பல மணி நேர போராட்டத்திற்கு அப்புறம் மோத்தி பேட்டிங் பண்ண போறோம். மோத்தியோட கிளாஸியான டிரைவை பார்க்கலாமாடா. என்னடா பண்றா? இரா மோத்தி டிரைவ்டா. அட சும்மா இரேண்டா. சோ கார்த்தியோட ஒரு மிஸ்ஃபீல்டுனால மோத்தி பேட்டிங் வந்திருக்கான். மோத்தி நீ கார்த்திக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஓகே மோத்தியோட ஸ்டைலான பேட்டிங்கை பார்ப்போம். ஐயோ சந்தோஷமா? கேப்டன் இங்க வாங்க. கேப்டன் நீ யாராவது வாங்கயா சொல்ல என்ன பண்ணும். எப்படி உங்களால 3 மணி நேரம் ஒன் சைடு மட்டும் ஆட முடிஞ்சு? தட் இஸ் கால்ட் 12:30க்கு ஆரம்பிச்ச மேட்ச 3 மணிக்கு வரைக்கும் ஆடி இருக்காங்க. ஏயா படத்துக்காயா வந்திருக்க? 10,000 வராது. 2 வருஷம் இருந்தா நமக்கு தானே யூஸ். அதே தான் கான்செப்ட். இப்படி எல்லாம் கேவலமா கூப்பிட்டாங்கன்னா வராங்க. எவ்வளவு நேரமா வெளியே உட்காந்துருக்கிறேன்னு எங்களுக்கு தான் தெரியும். வெளியே உட்காந்துருந்த நாங்களே வெக்ஸ் ஆயிட்டோம். மோத்தி ரீசன் சொல்லு மோத்தி. ஒரே ஒரு வேலிடான ரீசன் சொல்லு. இவன் பேட்டிங் ஆடணுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க கேப்டன் ஒரு கேட்சே விட்டாரு. நின்ன இடத்துல இருந்து நவுர்ல அவரு. தனித்தனியா இருக்குடா. பேட் செக்கிங்கா மிஸ்டர் கார்த்திக்? கேப்டன் கார்த்திக் புது கார்டெல்லாம் வச்சுட்டு போறீங்க. எவ்வளவு ரன் அடிப்பீங்க? 15 ரன். சும்மா எங்க பேரு ஓப்பனரே 30 சொன்னார். நீ ஒரு 50 சொல்லு. 15 ரன் சொல்லி கம்மியா அடிச்சாலும் சமாளிச்சிருவா, அதிகமா அடிச்சாலும் சமாளிச்சிருவா. அதுக்கும் கீழே அடிச்சா யோசிச்சு பாரு. அப்ப என் நிலைமை இல்ல பொண்டாட்டி குள்ளா கொடுத்துருக்காங்க. பேட்டிங் 4 போயிடுச்சு. ஏதோ குறுகுறுன்னு பேசிக்கிறேன். மோதி வாய்ஸ் ஓவர். நீ அடிக்கிறதெல்லாம் நல்லா தாண்டா அடிக்கிற, ஆனா கவட்டக்குள்ள போயிருது. நானும் அப்படி தாண்டா ஃபேஸ் பண்ணேன். ஆனா ஒரு 4 பால் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேட்டிங் டா கார்த்தி டேய். எக்ஸலென்ட் ஸ்டாண்டர்ட் அப்ரா. சூப்பர் பேட்டிங் டா டேய். இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஆடி இருக்க. சூப்பரான எக்ஸலென்ட் ஸ்டாண்ட். இட்ஸ் ஓகே மேன். சூப்பர். 2 நாளைக்கு தூங்கு. நைஸ் பேட்டிங் ப்ரோ. எல்லாம் அந்த டபுள் தான் காரணம். நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்டாண்டு கார்த்தி. நபீல் ஒரு நல்ல பேட்டிங், நல்ல கேம். அவ்வளோதான். வேறு யாரும் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பண்ணல. அவரு ஒன்று ஆடினார்ல உங்க கூட பார்ட்னர்ஷிப்பு, அவரும் நல்லா ஆடினார். நல்ல ஸ்டாண்டு. ஓவரால் குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சா ஸ்விட்ச் பாலு? புகையா அடி 2-3 இடத்துல பயங்கரமான அடி. அப்படியா? என்ன ஃபர்ஸ்ட் 2வது பாலே போய் கால்ல வாங்கினா. நாளைக்கு போனா தான் தெரியும். நைஸ் பேட்டரா பாரு இது நபிலா. நைஸ் பேட்டரா நபிலா. ஓகே गाइस, ஓவரால் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.
எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நான் 2 நாளைக்கு செத்துட்டேன், ஃபீவர். அடுத்து என்ன ஹாஸ்பிட்டல் vlogல் சந்திப்போம். பை பாய்.